வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்சீட் டிஎன்பிசியில் இருந்தேன். நேற்று லெட்டர் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் லெட்டர் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன லெட்டர் இருக்குது நமக்கு இங்கிலீஷில் லோயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 நாளாக ப்ரொஃபஷனல் லெட்டர் போன இதில் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் அடித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லெட்டர், பிஸ்னஸ் லெட்டர், கவர்மெண்ட் ஆர்டர். இப்போ நமக்கு லெட்டரை ஒரு லெட்டர் எடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் ஆர்டரை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் நமக்கு சர்க்குலர் லெட்டர் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம லெட்டர்ஸ் லைனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன லெட்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் லெட்டர் பார்க்க போகிறோம். சரிங்களா, ப்ரொஃபஷனல் லெட்டர் பார்க்கலாம். சரி, நமக்கு லெட்டருக்கு எவ்வளோ செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷினில் 10லேருந்து 70 டிகிரி நீங்கள் செட் பண்ணுவீங்க. மைனஸ் பண்ணுறது எல்லாமே 60ஆல் மைனஸ் பண்ணுவீங்க. சரிங்களா, ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் 75, 65ஆல் மைனஸ் பண்ணுவீங்க. அதுவே லெட்டர் அப்படின்னா 10லேருந்து 70, 60ஆல் மைனஸ் பண்ணோம். இதுவுமே மறக்கக்கூடாது. ப்ரொஃபஷனல் லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நம்ம 3 லெட்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் லெட்டர் அடிக்கும் போது இந்த பிவி நாத் இருக்கு இல்லையா, இதை அப்படியே அடிக்கிறீங்க ஃபஸ்ட் லைனில். அடிச்சுட்டு இந்த பக்கம் நம்ம கால்குலேஷன் போட்டு தான் அடிக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 2 3 4 லைன் இருக்கா. இந்த 4 லைனில் எது பெருசாக இருக்குதுன்னு பார்க்கணும். நமக்கு எது பெருசாக இருக்குது கவுண்ட் பண்ணி பார்க்கணும். இது பெருசாக இருக்கா, இது பெருசாக இருக்கா, இது பெருசாக இருக்குது. நம்ம பார்த்தோன்னே சில இதெல்லாம் சொல்லிடலாம், இதுதான் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு பெருசாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுதான் பெருசாக இருக்குது. கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. சரிங்களா, 19 இருக்குது. அப்போ நமக்கு எது பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19 தான் பெருசாக இருக்குது. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 - 19 போடுறோம். சரிங்களா, 60 - 19 போட்டிங்கன்னா 10ல் 9 போயிடுச்சுன்னா மீதி 1, 5ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 4. சரிங்களா, டிகிரி வச்சு அடிக்கிறவங்களும் இருப்பீங்க. நான் சொல்கிறது பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அடிக்கிறது. சரிங்களா, இது அடிச்சிட்டிங்க. ஃபஸ்ட்டு பிபி நாத் எம்ஏ எம்பிஏ அடிச்சிட்டிங்க. இங்கே இருக்க மாதிரியே அடிச்சுக்கோங்க. பிபி கொஞ்சம் ஸ்பேஸு, நாத்து கமா அடிச்சுட்டு ஸ்பேஸு, எம்ஏ டாட் கமா அடிச்சுட்டு ஸ்பேஸு, அதுக்கப்புறம் எம்பிஏ கமா அடிச்சுட்டு என்ன பண்ணணும், ஸ்பேஸ் விட்டுக்கணும். சரியா, அடுத்தது மிஷினை கொண்டு இங்கேயே வச்சுட்டு என்ன பண்ணணும்னா 41 ஸ்பேஸ் விட்டு பேக் ஸ்பேஸில் 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்லிட்டு இங்கேருந்து 41 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டெலஃபோன் இந்த இதை அடிக்கிறீங்க. டெலஃபோன் இந்த 2 கோலன் பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஸ்பேஸ் விட்டுக்கணும். அடுத்த லைனில் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் அடிச்சுட்டு அதே மாதிரி மிஷினை கொண்டு இந்த டெலஃபோனுக்கு நேராக வச்சு 25 ப்ராட்வேன்னு அடிச்சிடுறீங்க. கமா போட்டுறீங்க. அடுத்தது திருப்பி இங்கே எதுவுமே இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம எடுத்துகிட்டு இங்கே வச்சுக்கணும். வச்சுட்டு சென்னை 600 079 அடிச்சுக்கிறீங்க. அடுத்தது 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு 1 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 February 206 அடிச்சிடுறீங்க. சரிங்களா, அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு தேர் சேர்மன் மோகன் இன்ஜினியரிங் லிமிடெட் 403A ஜூபி சாலை, அதுக்கப்புறம் மதுரை 625020 அடிச்சிடுறீங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு டியர் சார் அடிக்கிறீங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு பேக் ஸ்பேஸில் முன்னாடி 5 ஸ்பேஸ் இல்லை 15 டிகிரியில் செட் பண்ணாலும் சரி, நம்ம பேக் ஸ்பேஸ்லேயே விட்டுக்கலாம். 1 2 3 4 5 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, கைண்ட்லி இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் அடிக்கிறீங்க. ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்க. 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறீங்க, பேக் ஸ்பேஸில் 1 2 3 4 5 சொல்லிட்டு 5 ஸ்பேஸ், இங்கே முன்னாடி ஒரு 5 ஸ்பேஸ் விட்டுக்குங்க. 5 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறீங்க, இதை அடிக்கிறீங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க ஏபிசிடி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மிஷினில் 20 டிகிரி to 60 டிகிரி செட் பண்ணிக்கணும். சரிங்களா, மிஷினில் என்ன பண்ணணும், 20 டிகிரிலேருந்து 60 டிகிரி. இப்போ 10லேருந்து 70 டிகிரி எப்படி செட் பண்ணிங்களோ அதே மாதிரி 20 டிகிரிலேருந்து 60 டிகிரி செட் பண்ணிக்கோங்க. அப்போ 20லேருந்து இந்த இது பார்த்திங்கன்னா 20லேருந்து 60 வரைக்கும் இருக்கணும். சரிங்களா, அப்படி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டே அடிங்க. செட் பண்ணிவிட்டு திருப்பி ரிலீஸ் பண்ண மறந்துடாதீங்க. செட் பண்ணிவிட்டு திருப்பி 10 to 70 டிகிரியில் வச்சு அடிக்கணும். சரியா, 20லேருந்து 60 டிகிரி வச்சிங்கன்னா சென்டராக இது வரும். அப்போ ஏபிசிடி ஃபுல்லாக அடிச்சிடுறீங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, திருப்பி 20லேருந்து 60 ரிலீஸ் பண்ணிட்டு 10லேருந்து 70 டிகிரி வச்சுட்டு முன்னாடி ஒரு 5 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த பேராகிராஃப் அடிக்கிறீங்க. சரிங்களா, இந்த பேராகிராஃப் அடித்தோடனே நமக்கு திருப்பி என்ன பண்ணணும், ஒவ்வொரு பேராகிராஃப் முடிஞ்சோடனே 2 லைன் ஸ்பேஸ் விடணும். ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 ஸ்பேஸ் விடணும். இதை மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அடிக்கணும், யுவர் ஃபேஸ்ஃபுல்லி அடிக்கணும்.
அடுத்தது பிபி நாத் அடிக்கணும். இது எப்படி அடிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த 2 இதில் எது பெருசாக இருக்குன்னு பார்க்கணும். நமக்கு 17ன்ற நம்பர் சரிங்களா, எது பெருசாக இருக்குன்னு பார்க்கணும். எப்படி பார்க்கணுன்னா கவுண்ட் பண்ணி தான் பார்க்கணும். இது பார்த்தாலே தெரியும் இதுதான் பெருசாக இருக்குது. இப்போ கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 கமாவோட எல்லாமே சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். அப்போ நமக்கு 17 வந்து இருக்குது சரியா. அப்போ என்ன பண்ணணும்? 60ஆல் மைனஸ் பண்ணிக்கோங்க. 60 - 17. 10ல் 7 போயிடுச்சுன்னா நமக்கு 3 சரிங்களா. 5ல் 1 போயிடுச்சுன்னா நமக்கு 4. அப்போ பேக் ஸ்பேஸில் இங்கேருந்து 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு 43 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த யுவர் ஃபெய்த்ஃபுல்லி அடிச்சிடுறீங்க. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேவா? 43 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த யுவர் ஃபெய்த்ஃபுல்லி வந்து அடிச்சிடுறீங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே எத்தனை வேணும்? 1 2 3 4 சரிங்களா. 4 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த பிவி நாத் அடிக்கணும். இந்த பிவி நாத் எப்படி அடிக்கணும்னு சொல்கிறேன். இந்த பிவி நாத்தை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வந்து இருக்குது சரியா. இப்போ 11 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 17 - 11 சரியா. 17 - 11 17 7ல் 1 போயிடுச்சுன்னா 6 சரிங்களா. 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. இந்த 6 நம்ம பிரிச்சுக்கணும். எப்படி பிரிக்கலாம்? 3 கூட்டினா 6 சரிங்களா. அப்போ முன்னாடி 3 ஸ்பேஸு பின்னாடி 3 வரும் பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 43 ஸ்பேஸில் கொண்டு வந்து இந்த யுவர் ஃபெய்த்ஃபுல்லிக்கு நேராக வச்சுட்டு பேக் ஸ்பேஸில் 1 2 3 விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பிவி நாத் அடிக்கணும். முன்னாடியும் 3 ஸ்பேஸ் இருக்கணும், பின்னாடியும் 3 ஸ்பேஸ் இருக்கணும். இவ்வளோ தான் கால்குலேஷன். இதில் தான் உங்களுக்கு டவுட்டா? ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 2 எது பெருசாக இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு ரூல்ஸு 2 எது பெருசாக இருக்குன்னு பார்க்கணும். யுவர் ஃபெய்த்ஃபுல்லி தான் பெருசாக இருக்குது. 17 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 60ஆல் மைனஸ் பண்ணால் நமக்கு 43 கிடைக்குது. அப்போ 43ல் வச்சு இந்த யுவர் ஃபெய்த்ஃபுல்லி அடிச்சிடணும். அதுக்கப்புறம் 4 ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த யுவர் ஃபெய்த்ஃபுல்லியும் இந்த பிவி நாத்தையும் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிங்கன்னா இது 17, இது வந்து 11. இது 2த்தையும் மைனஸ் பண்ணி பிரிச்சுக்கணும். பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 3, 3ன்னு வரும். அப்போ இந்த 43ல் கொண்டு வந்து வச்சுட்டு என்ன பண்ணணும்? அங்கேருந்து அப்போ 43 44 45 46 இல்லைனா 43 கூட இந்த +3 கூட்டிக்கிங்க. அப்போ 46ன்னு வரும். இல்லை பேக் ஸ்பேஸில் கவுண்ட் பண்ணிட்டு வந்தே 46 ஸ்பேஸ் விட்டுட்டு கூட இங்கே வந்து அடிச்சுக்கலாம். அவங்க கவுண்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த மாதிரி 3, 3 இப்போ 1 2 3 அப்போ 3 ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் 6க்கு நேரம் அடிச்சிருக்காங்களா, இந்தாண்டி 3 ஸ்பேஸ் வருதா, ஓகேவா, 1 2 3 ஸ்பேஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க சரியா. அதனால் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக அடிக்கணும். சரி, ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்க்ளோஸ் ப்ரோக்ராம் சாட் இருக்கா, இது வந்து அடிச்சிருங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.